அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சுற்றுலாவினுடைய வகைகள் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சுற்றுலானா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். சுற்றுலானா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் தன் மன மகிழ்ச்சிக்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம சுற்றுலா அப்படின்னு சொல்கிறோம். ஒருவர் ஒரு இருப்பிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு போகிறாங்க அப்படின்னா அதை நம்ம சுற்றுலா அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான வகைகள் இருக்குது. அதை எப்படி நம்ம கணிக்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அதனுடைய நோக்கம் என்ன, சுற்றுலாவிற்கான நோக்கம் என்ன, தன்மை என்ன, எதுக்காக நம்ம போகிறோம், அதனுடைய பயன்பாடு என்ன, அதனுடைய கால அளவு, எவ்வளோ நாள் நம்ம அங்கே போய் தங்க போகிறோம் அப்படிங்கிற அந்த கால அளவு, இடத்தை பொறுத்து நம்ம அந்த வகைப்பாடுகளை கணிக்கிறோம். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பிரிக்க போகிறது பார்த்திங்கன்னா, உள்நாட்டு சுற்றுலா, வெளிநாட்டு சுற்றுலா அப்படின்னு 2 வகையாக பிரிக்கிறோம். உள்நாட்டு சுற்றுலா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டோன்னா, உள்நாட்டுக்குள்ளேயே ஒரு 25 அல்லது 100 கிலோமீட்டருக்குள்ளே, பொதுவாக சொல்லணுன்னா 24 மணி நேரத்துக்குள்ளே, ஒரு இரவுக்குள்ளே நம்ம எந்த இடத்திற்கு போயிட்டு வர முடியுமோ அந்த இடத்தை சூஸ் பண்ணி நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் அது உள்நாட்டு சுற்றுலா. அது நம்ம நாட்டிற்குள்ளேயே இருக்கும். ஒரு இரவு மட்டும் பயணம் செஞ்சு போய் அந்த இடத்த நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அதை நம்ம உள்நாட்டு சுற்றுலா அப்படின்னு சொல்கிறோம். அதுவே வெளிநாட்டு சுற்றுலா அப்படின்னு பார்த்துட்டோன்னா அது எப்படி சொல்லலாம்னா, வெளி ஊருக்கு அல்லது வெளிநாடுகளுக்கு, நம்மளுடைய தாய்நாட்டை விட்டு இன்னொரு நாட்டிற்கு போகிறோம் அப்படின்னா அதை நம்ம வெளிநாட்டு சுற்றுலா அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு நமக்கு கடவுச்சீட்டு தேவைப்படும், விசா தேவைப்படும், நம்ம அங்கே போகிறதுக்கான பாஸ்போர்ட், விசா இதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போய் சுற்றுலாவை மேற்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதை வெளிநாட்டு சுற்றுலா அப்படின்னு சொல்கிறோம். இந்த உள்நாட்டு சுற்றுலா, வெளிநாட்டு சுற்றுலா மட்டும் இல்லாமல் நிறைய வகையான சுற்றுலாக்கள் இருக்குது. ஒரு தனிநபர் சுற்றுலா அப்படிங்கிறது பெரும்பாலும் விரும்புறதில்லை. முன்பு காலங்களில் அது ஒரு பெரிய வளர்ச்சி பெற்ற ஒரு நிலையில் இருந்துச்சு. தனிநபரான ஒருவர் ஒரு பயணத்தை மேற்கொண்டு மன அமைதிக்காக, சந்தோஷத்திற்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் மேற்கொள்கிறாங்க. அதை தனிநபர் சுற்றுலா அப்படின்னு சொல்கிறோம். இதுவே குழு சுற்றுலா அப்படின்னும் எடுத்துக்கலாம். குழு சுற்றுலா அப்படின்னா ஒருவர் தனது இருப்பிடத்திலிருந்து அங்கே வசிக்கக்கூடிய அனைவரையும் கூட்டிகிட்டு அப்படியே ஒரு சுற்றுலாவை மேற்கொள்வது. அது மன மகிழ்ச்சி அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. தனிநபர் சுற்றுலாவில் எந்த ஒரு இன்பமும் இருக்காது. அவருடைய மனநிலை வேற ஒரு அமைதிக்காக மட்டுமே இருக்கும். ஆனால் குழு சுற்றுலா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதிகப்படியான மன மகிழ்ச்சியை தருகின்ற ஒரு சுற்றுலாவாக அமையும். தற்காலத்தில் அதிகம் விரும்பக்கூடிய ஒரு சுற்றுலாவாக இந்த குழு சுற்றுலா அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பன்னாட்டு சுற்றுலா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பன்னாட்டு ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டிற்கு போய் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவங்களை பற்றியோ அல்லது தொழில் முனைவோர்களை பற்றி பார்க்கவோ அந்த மாதிரி பல சுற்றுலாவை மேற்கொள்ளக்கூடிய வழக்கமும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஒரு பன்னாட்டு சுற்றுலாவினுடைய ஒரு வகையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அடுத்து கல்வி சுற்றுலா அப்படின்னு இருக்குது. கல்வி சுற்றுலா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அவங்களுடைய அறிவை பெருக்கிக் கொள்வதற்காக ஒரு இடத்திலிருந்து பெற்ற ஒரு கல்வி அனுபவத்தை மற்றொரு நாட்டிற்கு போய் நம்ம கல்வி சார்ந்த விஷயங்களை கேட்டு அறிந்து கொண்டு அவருடைய அறிவை மேம்படுத்தி கொள்வதற்காகவும் சுற்றுலா மேற்கொள்ளப்படுகின்றன. அவை மட்டுமல்லாது சமூக சுற்றுலா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த சமூகம் சார்ந்த விஷயங்களை மற்றொரு நாட்டிற்கோ அல்லது ஊர்களுக்கோ சென்று சமூகத்தின் மேலே இருக்கக்கூடிய அந்த ஈடுபாடின் காரணமாக நம்ம ஊரில் இப்படியெல்லாம் இயற்கைகள் இருக்குது, அவங்க ஊரில் எந்த மாதிரி இயற்கையை மேற்கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற சில விஷயங்கள் எல்லாம் அறிந்து கொள்வதற்காக மேற்கொள்ளக்கூடிய ஒரு சுற்றுலா தான் இந்த சமூக சுற்றுலா. இந்த சுற்றுலாவினுடைய வகைகளில் சம்பளத்துடன் கூடிய சுற்றுலா அப்படிங்கிறது இருக்குது. அது பார்த்திங்கன்னா, தொழில் செய்யக்கூடிய அந்த நிறுவனங்கள் இருந்து அந்த நிறுவனதாரர்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த வேலை செய்யக்கூடிய அந்த ஊழியர்களை ஒரு சுற்றுலா அனுப்புவாங்க. அவங்களுக்கு சம்பளத்தையும் கொடுத்து சுற்றுலாக்கான ஏற்பாடுகளையும் செஞ்சு அனுப்பி வைக்கிறது தான் இந்த சம்பளத்துடன் கூடிய சுற்றுலா அப்படின்னு சொல்லலாம். தொழில் சுற்றுலா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, தொழில் சுற்றுலா அப்படிங்கிறது தொழில் செய்யக்கூடிய அந்த தொழில் அதிபர்கள் இன்னொரு நாட்டிற்கு போய் அவங்களுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்களில் கலந்து கொள்வதற்காக போகக்கூடிய அந்த சுற்றுலா தான் தொழில் சுற்றுலா அப்படின்னு சொல்கிறோம். மருத்துவ சுற்றுலா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம நாட்டில் கிடைக்காத ஒரு மருந்துகள் வேறொரு நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோன்னா அவங்களுடைய உடலை சார்ந்து மனநிலையை சார்ந்து இன்னொரு இடத்துக்கு போய் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மருத்துவ சுற்றுலா அப்படின்னு சொல்கிறோம். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போய் அவங்களுடைய உடல்நிலைக்காக சில விஷயங்களை மேற்கொள்வது தான் இந்த
மருத்துவ சுற்றுலா, உடல்நல மருத்துவ சிந்தனைக்காக ஒரு இடத்திற்கு போகிறத மருத்துவ சுற்றுலா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுவே இன்ப சுற்றுலா அப்படின்னும் இருக்குது. இன்ப சுற்றுலா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா காலநிலைக்கு ஏற்ற மாதிரி இங்கே தட்பவெப்ப நிலையை பொறுத்து ஒரு இன்பத்திற்காக செல்லக்கூடிய சுற்றுலாவை இன்ப சுற்றுலா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அரசியல் சுற்றுலா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அரசியல் சார்ந்த விஷயங்களை அல்லது நிகழ்வுகளை கலந்து கொள்வதற்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறத அரசியல் சுற்றுலா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுவே பருவ சுற்றுலா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வெயில் காலமாக இருந்துச்சுன்னா குளிர்காலமாக இருக்கக்கூடிய ஊர்களுக்கு போகிறது, அல்லது பனிக்காலமாக இருந்துச்சுன்னா வெயில் சார்ந்த நிலைகளுக்கு போகிறது, அந்த மாதிரி பருவநிலைக்கு ஏற்ற மாதிரியும் சுற்றுலா அமையக்கூடும். விடுமுறை சுற்றுலா, விடுமுறையில் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மே மாதம் இந்த மாதிரி மாதங்களில் பார்த்திங்கன்னா குழந்தைகளை கூட்டிட்டு இன்ப சுற்றுலா வந்து செல்லக்கூடியது இருக்குது. அது மன மகிழ்ச்சிக்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது தான் விடுமுறை சுற்றுலா அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரியெல்லாம் சுற்றுலாவினுடைய வகைகளை நம்மளால் பகுத்து ஆராய முடியும். ஸோ சுற்றுலா அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு எதற்காக போகிறோம், அதனுடைய நோக்கம், தன்மை, தூர அளவு, தங்கக்கூடிய காலம், இதையெல்லாம் நிர்ணயித்து இந்த நம்ம வகைகளை பிரிக்க முடியும். நன்றி.